சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பது எப்படி? பலன்கள் என் முறைகள். வழிபாட்டு தெய்வம் விநாயகப் பெருமான். புனித தாவரம் வன்னி மரம் மற்றும் அருகம்புல். புனித நீர் நதி நீர் மற்றும் கோவில் தீர்த்தம். திதி பேர் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி. விரத மகிமை. சங்கடஹர சதுர்த்தி விரதம் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடியது. குறிப்பாக கேது மற்றும் நாகதோஷங்களை நிவர்த்தி செய்யும் சக்தி வாய்ந்தது. பூஜை காலங்கள். சதுர்த்தி அன்று காலை முதல் மாலை சந்திர உதயத்திற்கு பிறகு பூஜை முடியும் வரை மாலை நேரத்தில் கோவிலில் நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வது சிறப்பு. நைவேத்தியம். விநாயகருக்கு மிகவும் பிடித்த மோதகம், அவல், பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் மற்றும் சுண்டல் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். பலன்கள். இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிட்டும், நோய்கள் தீரும், கடன் தொல்லை மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்கும், காரிய தடைகள் அகன்று வெற்றி கிடைக்கும். வழிபாட்டு முறை. விநாயகர் கோவிலை 11 முறை வலம் வர வேண்டும். அருகம்புல் அல்லது வெள்ளெருக்கு மாலை சாத்த வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது மிகவும் சிறப்பு. நாளின் சிறப்பு. சதுர்த்தி திதி அக்னி மற்றும் யமனுக்கு உரியது. எனவே இது போருக்கு செல்லவும் எதிரிகளை வெல்லவும் கடன் அடைக்கவும் உகந்த நாளாகும். ஆனால் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு இது ஏற்றதல்ல. திதி விளக்கம். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த 4வது நாள் சதுர்த்தி ஆகும். பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிறை சதுர்த்தியே சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இது சந்திரனின் சுழற்சியால் 15 நாட்களுக்கு ஒரு முறை வருகிறது. மந்திரம். விநாயகர் அகவல் படிப்பது சிறப்பு. மேலும் ஓம் ஸ்ரீம் கணாதிபதையே என்ற மந்திரத்தை ஜபித்து வழிபட்டால் சங்கடங்கள் அனைத்தும் விலகும்.